நண்பர்களே, நீங்கள் இறந்தாலும் போதும், ஆனால் செப்டம்பர் 22 முதல் அக்டோபர் 1 வரை நடைபெறும் சாரதிய நவராத்திரி இந்த 9 நாட்களில் பிழையாக கூட இந்த 5 காரியங்களை செய்யாதீர்கள். இல்லையெனில் தாயார் உங்களுடன் கோபப்படுவார்கள், வீட்டில் வறுமை மற்றும் தணிக்கை இருக்கும். நீங்கள் பிழையாகவும் இந்த நவராத்திரியில் இந்த காரியங்களை செய்தால் தாயார் உங்களை மன்னிக்க மாட்டார் மற்றும் நீங்கள் எதிர்மறையான சாபத்துக்கு ஆளாகுவீர்கள். ஆம் நண்பர்களே, இந்த நவராத்திரியில் பூஜை, வாசம், விரதம் செய்ய வேண்டாம் என்றாலும் இந்த புனித நாட்களில் இந்த 5 காரியங்களை செய்யக்கூடாது. மேலும் இந்த ஆண்டு சாரதிய நவராத்திரி 219 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறது. மேலும் இந்த ஆண்டு நவராத்திரியில் அமிர் சித்தி மற்றும் சர்வார்த்த சித்தி யோகம் ஒன்றிணைந்து அற்புதமான சேர்க்கை உருவாகியுள்ளது. இதனால் சில செயல்களை செய்ய ஸ்ட்ரிக்ட்லி தடை விதிக்கப்பட்டுள்ளது. எனவே இந்த புனித நாட்களில் இந்த 5 காரியங்களை செய்யாதீர்கள். இது உங்கள் விருப்பம். நண்பர்களே, எங்கள் கடமை உங்கள் ஆலோசனையை வழங்குவதுதான். இதனை நீங்கள் ஏற்கிறீர்களா இல்லையா என்பது உங்கள் மேலுள்ளது. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, நீங்கள் எங்கள் ஆலோசனையை பின்பற்றினால் உங்கள் பணிகள் எளிதாகும், நீங்கள் சரியான திசையில் முன்னேறுவீர்கள் மற்றும் தாயார் உங்கள் வீட்டில் வஸ்திரமாக வருவார். பூஜ்ய குருஜியும் சமீபத்தில் தனது நவதுர்கா தாயார் கதையில் கூறியபடி சாரதிய நவராத்திரியில் பெண்கள் மற்றும் ஆண்கள் பிழையாக கூட இந்த 5 காரியங்களை செய்யக்கூடாது. நண்பர்களே, இந்த நவராத்திரியை எளிதாக எடுத்துக்கொள்ளும் தவறை செய்ய வேண்டாம். இந்த நவராத்திரி 219 ஆண்டுகளுக்கு பிறகு பித்ருபக்க அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் நிறைவடைந்த பிறகு வருகிறது. எனவே நவராத்திரி நாட்களில் இந்த காரியங்களை ஸ்ட்ரிக்ட்லி செய்ய வேண்டாம். யாரும் பெண்கள் அல்லது ஆண்கள் அறிவில்லாமல் இந்த காரியங்களை செய்தால் தாயார் கோபப்படுவார் மற்றும் அவர்கள் வாழ்நாள் நம்பிக்கையற்ற நிலைக்கு செல்லுவார்கள். இந்து மதத்தில் சாரதிய நவராத்திரி மிகவும் முக்கியமான நாள் என கருதப்படுகிறது. ஏனெனில் இந்த நாள் தாயார் தனது 9 வேறுபட்ட உருவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. யாரும் இந்த 5 காரியங்களை செய்தால் தாயார் கோபப்படுவார். அதன் காரணமாக அந்த நபர் வறுமை மற்றும் தணிக்கையை எதிர்கொள்வார். குறிப்பாக திருமணமான பெண்கள் இதற்கு அதிக கவனம் செலுத்த வேண்டும், இல்லையெனில் வீட்டில் மிகுந்த வறுமை வரும். எனவே நண்பர்களே, இந்த வீடியோவை எளிதாக எடுத்துக் கொள்ளாதீர்கள். ஏனெனில் இந்த ஆண்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு மிகவும் அரிய இணைவு உருவாகியுள்ளது. அதனால் இந்த ஆண்டு சாரதிய நவராத்திரி மிகவும் அரிய யோசனையில் வருகிறது. மேலும் சாரதிய நவராத்திரியில் நீங்கள் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதையும் நாம் பார்க்கப் போகிறோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் 101% பணம் கிடைக்கும். மேலும் இந்த வீடியோவில் சாரதிய நவராத்திரியில் நீங்கள் செய்யக்கூடாத 5 தவறுகளை பற்றி நாங்கள் அறிவிப்போம். இந்த 5 தவறுகளின் காரணமாக நீங்கள் 7 ஜீவனங்களுக்கு வறுமையில் வாழலாம். அதே சமயம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நாம் அந்த 3 காரியங்களை பற்றியும் சொல்லப்போகிறோம். இவை சாரதிய நவராத்திரியில் அவசியமாக செய்ய வேண்டியவை. அதனால் நண்பர்களே, இன்று இந்த வீடியோ மிகவும் அறிவார்த்தமானதாக இருக்கும். உங்கள் நன்மைக்காக இந்த வீடியோவை முடிவு வரை பாருங்கள். பலரும் வீடியோவை இடையில் நிறுத்தி பகுதி பார்த்து பின்னர் அந்த நபர் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியாது. எனவே வீடியோவை பாதியாகவே விட்டுவிடாதீர்கள். முழுமையாக பார்த்து முடிக்கவும். இன்று இந்த வீடியோவில் நீங்கள் சாரதிய நவராத்திரியில் செய்யக்கூடாத 5 தவறுகள் என்ன என்பதை பார்க்கப் போகிறோம். மேலும் இந்த நாளில் என்ன சாப்பிட வேண்டும் மற்றும் என்ன சாப்பிடக்கூடாது என்பதையும், இதனால் குடும்பத்தில் பிழைகள் வராதவாறு கவனம் செலுத்துவோம். சாரதிய நவராத்திரியில் செய்யக்கூடிய 3 முதல் 4 ராம்பான் வழிகளையும் நீங்கள் செய்ய வேண்டும். மேலும் இந்த ஆண்டு சாரதிய நவராத்திரியில் நீங்கள் எவற்றை செய்ய வேண்டாம் என்று இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லப்படும். இந்த வீடியோவை பார்த்த பிறகு வேறு வீடியோ பார்த்து தேவை இல்லை. சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் மிகவும் நேரத்தை வீணாக்காமல் நம்மால் போகலாம். நண்பர்களே, நீங்கள் விரும்பினால் இந்த சாரதிய நவராத்திரியில் தாயாரின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்களுடன் இருக்கட்டும். வீடியோவை லைக் செய்யுங்கள், கமெண்ட் பாக்ஸில் ஜெய் மாதா தி என்று எழுதுங்கள் மற்றும் உங்கள் நன்மைக்காக உங்கள் வறுமையை நீக்குங்கள். வீடியோவை முழுமையாக பார்த்து முடிக்க வேண்டும். அப்படிப்பட்டால் மட்டுமே நீங்கள் நன்மையை பெறுவீர்கள். இன்று நீங்கள் வீடியோவை இடையில் பார்த்தால், பகுதி பார்த்தால் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை பெற முடியாது. நண்பர்களே, குருவே கூறுகிறார், சாரதிய நவராத்திரி என்பது தாயாரை திருப்திப்படுத்தும் நாள், பூஜை வாசம் செய்யும் நாள்.
ஆனால் நீங்கள் சாரதிய நவராத்திரியில் இந்த 5 காரியங்களை செய்தால் தாயார் கோபப்படுவார். வாஸ்து சாஸ்திரத்தில் சில காரியங்களை செய்யக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. இது குறித்த தகவலை கொஞ்சம் பேர்தான் அறிந்திருப்பார்கள். இந்து மதத்தில் சாரதிய நவராத்திரி என்பது தாயாருக்குரிய நாள் எனக் கருதப்படுகிறது. எனவே இந்த நாளில் வீட்டில் சுகம் மற்றும் செழிப்பு பெற சாரதிய நவராத்திரியில் சிறப்பு பூஜை ஆராதனை செய்யப்படுவதோடு நவராத்திரி விரதங்களும் கடைப்பிடிக்கப்படுகின்றன. ஆனால் நீங்கள் இந்த நாளில் இந்த 5 காரியங்களை செய்தால் பணம் அழிந்து போகும் வாய்ப்பு எப்போதும் இருக்கிறது. மேலும் தாயார் உங்களுடன் கோபப்படலாம். ஏனெனில் சாரதிய நவராத்திரி என்பது தாயாருக்கே அர்ப்பணிக்கப்பட்ட நாள் மற்றும் ஒவ்வொரு வீட்டிலும் தாயாரின் இருப்பு மிகவும் அவசியம். இந்த கடவுளின் கிருபை இல்லாமல் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருக்கும். இதோடு சாரதிய நவராத்திரியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை பார்க்கப் போகிறோம். முதலில் நண்பர்களே, உங்கள் நேரத்தை வீணாக்காமல் வீடியோவை ஆரம்பிப்போம். நண்பர்களே, முதன்மை விஷயம் என்னவென்றால், இந்து மதம் மற்றும் பண்டைய நூல்களில் அனைத்து திதிகளிலும் சாரதிய நவராத்திரி சிறப்பாக கருதப்பட்டுள்ளது. சாரதிய நவராத்திரி நாள் தாயாரின் 9 வேறுபட்ட உருவங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. இந்த நாளில் நடக்கும் விரதம், ஜபம், தபசு மற்றும் தியானத்திற்கு சிறப்பான முக்கியத்துவம் உண்டு. சாஸ்திரங்கள் கூறுகின்றன, சாரதிய நவராத்திரியில் செய்யப்படும் எந்த ஒரு முயற்சியும் வீணாகவில்லை. சாஸ்திரங்களின்படி இந்த மிகவும் புண்ணியம் மற்றும் மங்களகரமான நாளில் சில செயல்களை செய்யக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. இதை பின்பற்றாதால் நபர் வாழ்க்கையில் பலவகையான சிக்கல்களை எதிர்கொள்வார். மேலும் தாயாரின் கோபம் மற்றும் தாய் லக்ஷ்மியின் கோபத்தை சந்திக்க நேரிடும். வாங்க, சாரதிய நவராத்திரியில் பிழையாக கூட செய்யக்கூடாத செயல்கள் என்னென்ன என்பதை பார்க்கலாம். முதலாவது தவறு பற்றி பேசுவோம். இது சாரதிய நவராத்திரியில் செய்யக்கூடாது. நமது தர்ம சாஸ்திரங்களில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது, சாரதிய நவராத்திரி என்பது தாயாரின் தனிப்பட்ட நாள். எனவே யாரும் பிழையாக கூட மாம்சம் அல்லது மதுபானம் பயன்படுத்தினால் அந்த நபர் 7 ஜீவன்களுக்கு வம்சமில்லாமல் இருக்கும் வாய்ப்பு உண்டு மற்றும் சிலர் அகசூழல் விபத்து கூட சந்திக்கக்கூடும். ஆகவே சாரதிய நவராத்திரியில் பெண்கள் மற்றும் ஆண்கள் வீட்டில் தாமசமான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது மற்றும் வீட்டில் உள்ள மற்ற உறுப்பினர்களையும் செய்ய விடக்கூடாது. இப்போது அடுத்த காரியத்தை பார்க்கலாம். நண்பர்களே, சாரதிய நவராத்திரியில் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருக்க வேண்டும். இத்தகைய புண்ணியமான நாள்களில் யாருடனும் தகராறு, சண்டை அல்லது கலைக்கலகம் செய்யக்கூடாது. அடுத்த விஷயம், சாரதிய நவராத்திரியில் எந்த பெண்மணியும் அல்லது கன்னியை அவமதிக்கக்கூடாது. உண்மையில் பெண்மணியின் அவமதிப்பு ஒரே நாளுக்கு மட்டுமல்ல, எப்போதும் செய்யக்கூடாது. தாய் லக்ஷ்மி பெண்மணியின் உருவமாக கருதப்படுகிறார். ஏனெனில் சாரதிய நவராத்திரியில் எந்த பெண்ணையும் அவமதித்தால் அது தாய் லக்ஷ்மியின் அவமதிப்பாக கருதப்படும். பெண்களுக்கு மரியாதை இல்லாத வீட்டில் தாய் லக்ஷ்மி வரமாட்டார். அதனால் சாரதிய நவராத்திரியில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தவறாமல் சண்டை செய்யக்கூடாது. இந்த தகராறு பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடும். சாரதிய நவராத்திரியில் எந்த ஒரு செயலும் தம்பதிய வாழ்வில் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடாது. சாரதிய நவராத்திரியில் புனிதமான நாட்களில் மாம்சம் உணவாக எடுத்துக்கூடாது. அதோடு மதுபானம் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். சாத்தியமானால் நவராத்திரியில் முழுமையான சாத்விக உணவையே எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாளில் மாம்சம் மற்றும் மதுபானம் எடுத்தால் வீட்டில் கலகம் ஏற்படும் மற்றும் தாயார் கோபப்படுவார். அப்படியான வீட்டை விட்டுவிட்டு செல்லுவார். இரண்டாவது விஷயம், நண்பர்களே, சாரதிய நவராத்திரியில் கருப்பு நிற உடைகள் அணியக்கூடாது. கருப்பு நிற உடை அணிவது அதிர்ஷ்டமானதாக கருதப்படுகிறது. ஏனெனில் கருப்பு நிறம் நகாரமான சக்தியின் சின்னமாகும் மற்றும் தாமசிக குணத்துடன் தொடர்புடையதாக கருதப்படுகிறது. இந்த நாளில் கர்கள் வெள்ளை, மஞ்சள், பச்சை அல்லது மற்ற லேசான நிற உடைகளை அணிய வேண்டும். ஏனெனில் இந்த நிறங்கள் நேர்மறை சக்தியை ஈர்க்கும். மேலும் பூஜையின் விளைவுத்தன்மையை அதிகரிக்க நிவுத்தமான மற்றும் ஒளிர்ந்த நிற உடைகள் அணிய வேண்டும். தாயாரை தியானிக்க செல்வதற்காக லேசான மற்றும் பித்திரமான நிற உடைகள் அணிய வேண்டும். நண்பர்களே, மூன்றாவது விஷயம், சாரதிய நவராத்திரி நாளில் தாமதமாக படுக்காதீர்கள். நவராத்திரி நாளில் தாமதமாக படுக்கவும் தாமதமாக எழுவதும் நல்லதாக கருதப்படாது. இந்த நான் குறிப்பாக ஜாகரணம் மற்றும் தபசுவின் நாள். இந்த நாளில் பக்தர்கள் இரவு முழுவதும் எழுந்து தாயாரை பூஜை செய்ய வேண்டும். மனமும் உடலும் பவித்திரமாக்க வேண்டும்.
தாமதமாக படுக்குதல் உடலில் சோம்பேறித்தனத்தை ஏற்படுத்தும் மற்றும் பூஜையை முறையாக செய்ய முடியாது. எனவே இந்த நாளில் காலை நேரம் எழுந்து குளித்து பூஜையை தொடங்க வேண்டும். 4வது விஷயம், சாரதிய நவராத்திரி நாளில் முடி மற்றும் நகங்களை வெட்டாமல் இருக்க வேண்டும். நவராத்திரியில் முடி மற்றும் நகங்களை வெட்டுவது அதிர்ஷ்டமாக கருதப்படுகிறது. இந்த நாள் பவித்திரத்தையும் தபசுவையும் குறிக்கிறது. உடலை அசுத்தமாக்குவது இதன் நோக்கத்திற்கு எதிராகும். தர்மசாஸ்திரங்களின்படி இந்த நாளில் உடலின் எந்த உறுப்பையும் வெட்டுவதிலிருந்து தவிர்க்க வேண்டும். இந்த நாள் தியானம், நாம் மற்றும் தாயாருக்கான நம்பிக்கையின் நாள். எனவே இந்த நாளில் இந்த செயல்களில் இருந்து விலக வேண்டும். நண்பர்களே, குரு கூறுகிறார், நவராத்திரியில் தானம் செய்வது நல்லதாக கருதப்படுகிறது. ஆனால் சில பொருட்களை தானம் செய்வது நல்லது அல்ல. நவராத்திரியின் இந்த 9 நாள்களில் யாருக்கும் கடுகு எண்ணெய் தானம் செய்யக்கூடாது. கடுகு எண்ணெய் தானம் செய்வதால் சனிக்கிரகம் பலவீனமாகும். இதனால் உங்கள் பொருளாதார நலத்தில் குறைவு ஏற்படும். மேலும் இரும்பு அல்லது இரும்பால் செய்யப்பட்ட பொருளையும் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. அடுத்தது, தாமசிக பொருட்கள், உதாரணமாக வெங்காயம், பூண்டு தானம் செய்யக்கூடாது. இதன் மூலம் உங்கள் குண்டலியில் தாய் லக்ஷ்மி மற்றும் சுக்கிர கிரகத்தின் விளைவுகள் பலவீனமாகும். நவராத்திரி நாட்களில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தவறாமல் சண்டை செய்யக்கூடாது. அடுத்த தவறு, சாரதிய நவராத்திரியில் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் செருப்புகள், சப்பல்கள் அல்லது சூப்பர்கள் வைக்கக்கூடாது. நுழைவாயிலில் சூப்பர் அல்லது செருப்பு வைக்கப்பட்டால் தாய் லக்ஷ்மி உடனே திரும்பி போகிறார். லக்ஷ்மி இல்லாத வீட்டில் வறுமை நிலவுகிறது. இது வீட்டில் பணக்கட்டுப்பாடு மற்றும் மோசமான காலத்தின் துவக்கத்தை உருவாக்குகிறது. ஆகையால் இந்த நாளில் உங்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலை சுத்தமாக வைத்திருங்கள் மற்றும் சிறப்புகளை வெளியே வைக்காதீர்கள். இப்போது நாம் எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாய் பற்றி பேசுவோம். நீங்கள் பெரும்பாலும் பார்த்திருப்பீர்கள், மக்கள் வீட்டின் பிரதான நுழைவாயிலில் எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாயை தொங்க வைக்கும். இதன் காரணம் என்னவென்றால், எலுமிச்சை மற்றும் பச்சை மிளகாய் வறுமைக்கு தடையாக கருதப்படுகிறது. இது பிரதான நுழைவாயிலில் இருந்தால் வறுமை உங்கள் வீட்டில் நுழைய முடியாது. ஆகவே சாரதிய நவராத்திரி நாளில் இந்த பரம்பரை சிறப்பாக பின்பற்றப்படுகிறது, வீட்டில் வறுமை வராமல் இருக்க. மேலும் மக்கள் அதிகமாக கேட்கும் கேள்வி, வீட்டில் லக்ஷ்மி ஏன் வரவில்லை? பாருங்கள், வீட்டில் பெண்களை மரியாதை செய்யாமல் இருந்தால் லக்ஷ்மி வரமாட்டார். வீட்டில் பெண்கள் மற்றும் வயதானவர்களை அவமதித்தால் லக்ஷ்மி வரமாட்டார். ஏனெனில் பெண்கள் தாங்களே லக்ஷ்மி உருவம். அதனால் சாரதிய நவராத்திரி நாளிலும் எப்போதும் பெண்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும். மேலும் வீட்டில் எப்போதும் உடைந்த சிற்பங்களை வழிபாடுகளில் பயன்படுத்தக்கூடாது. பலர் தங்கள் ஆசையின் காரணமாக உடைந்த சிற்பங்களை வழிபடுகின்றனர். ஆனால் சாஸ்திரங்களின்படி உடைந்த சிற்பங்கள் உள்ள இடங்களில் தெய்வங்களின் இருப்பு இருக்காது. ஆகவே வீட்டில் எந்த கடவுளின் சிற்பமும் உடைந்திருந்தால் அல்லது புகைப்படம் கிழிந்திருந்தால் அதை மண்ணில் புதைத்து விடுங்கள் அல்லது நதியில் விடுங்கள். சாரதிய நவராத்திரி காலத்தில் திருமணமான பெண்கள் அல்லது எந்த பெண்மணியும் முழு வெள்ளை நிற உடையில் பூஜை செய்யக்கூடாது. அதேபோல் முழு கருப்பு நிற உடையும் அணியக்கூடாது. இதனால் பூஜை, விரதம் போன்றவை பாதிக்கப்படுகின்றன. ஏனெனில் இந்த நிறங்களை கவலை மற்றும் சோகத்தின் சின்னமாக கருகிறார்கள். பக்தர்களே, தாயாரின் சாக்கியை நீங்கள் அமைக்கும் போது அதன் கீழே காகிதம் அமைக்கக்கூடாது. தாயாரின் சாக்கி எப்போதும் சிவப்பு துணியை பரப்பி அமைக்க வேண்டும். நவராத்திரியின் இந்த 9 நாட்களுக்கு விரதார்த்தி தாயாரின் சாக்கியின் முன்பே தங்கள் இருக்கையை வைத்திருக்க வேண்டும். நீங்கள் நவராத்திரியில் தாயாரின் சாக்கியை நிறுவி நெற்கிழங்குகளை நடுவில் நடுத்தர முடியவில்லை. இதை செயல் மிகவும் அதிருந்தமாக கருதப்படுகிறது. இதனால் துர்கா தாயார் கோபப்படுவார் மற்றும் எப்போதும் சென்று விடுவார். நண்பர்களே, இப்போது பேசுவோம், நவராத்திரியில் துர்கா தாயாருக்கு எவை அர்ப்பணிக்க வேண்டும் மற்றும் எவை பிழையாக கூட அர்ப்பணிக்க கூடாது. பக்தர்களே, தவறவிடாமல் துர்கா தாயாருக்கு இந்த பொருளை அர்ப்பணிக்க கூடாது. இல்லையெனில் உங்கள் முழு வாழ்க்கை நாசமாகும். வாழ்நாள் முழுவதும் அழுத்தால் தான் விடுவீர்கள், மற்றதை பெற முடியாது. பக்தர்களே, முதலில் தேங்காய். இந்து மதத்தில் தேங்காய் சுகம், செழிப்பு, செல்வம், நம்பிக்கை மற்றும் மரியாதையின் சின்னமாக கருதப்படுகிறது. தேங்காயை ஸ்ரீபல என்றும் அழைக்கின்றனர். தேங்காய் ஒவ்வொரு மங்கள நிகழ்ச்சியிலும் முக்கியத்துவம் வாய்ந்தது. பக்தர்களே,
நம்மால் அனைவரும் தெரிந்தது போல பல துர்கா தாயார் கோவில்களில் தேங்காய் நிவேதனம் செய்யப்படுகிறது. மேலும் துர்கா தாயார் பூஜையில் தேங்காயை பயன்படுத்துகிறோம். குறிப்பாக கலசம் நிறுவும் போது தேங்காயை வைத்து நிறுவுவார்கள். துர்கா தாயாரின் பூஜையில் தேங்காயை பயன்படுத்தும் போது சில பிழைகள் நடக்கின்றன. தேங்காய் பல வகைகள் உள்ளன. ஒன்று பச்சை, மற்றொன்று உலர், உள்ளே தண்ணீர் உள்ளது. தாயாரின் பூஜையில் உள்ள தேங்காயை எப்போதும் தண்ணீர் உள்ள மற்றும் முடிகூண்டு கொண்ட தேங்காயை மட்டுமே அர்ப்பணிக்க வேண்டும். கலச நிறுவும் போது முழு தேங்காய் இருக்க வேண்டும். தேங்காய் உடைந்தவோ அல்லது பிளவானவோ இருக்கக்கூடாது. ஏனெனில் முழு தேங்காய் முழுமை மற்றும் பவித்திரத்தின் சின்னமாகும். முழு தேங்காய் சுகம் மற்றும் செழிப்பின் சின்னமாகும். முழு தேங்காய் தான் ஸ்ரீபல, அதாவது தாய் லக்ஷ்மியின் பழம். சாரதிய நவராத்திரியில் துர்கா தாயாரின் கலசத்தை நிறுவும் போது முடிகூண்டு கொண்ட மற்றும் தண்ணீர் உள்ள தேங்காயை மட்டுமே கலசத்தின் மேல் வைத்திருக்க வேண்டும். மேலும் தேங்காயை எப்போதும் கலசத்தின் கீழ் வைக்க வேண்டும். கலசத்தை நிறுவும் போது தேங்காயை இழுத்தாக வைத்துவிடக்கூடாது. தேங்காயை எப்போதும் படுத்தி வைத்து கலசத்தின் மேல் வைக்க வேண்டும். மேலும் தேங்காயை நிறுவுவதற்கு முன் அதனை சிவப்பு துணியில் மடித்து கலசத்தின் மேல் வைத்திருங்கள். சாஸ்திரங்களின்படி கலசத்தின் மேல் சரியான முறையில் தேங்காயை வைத்த பிறகு மட்டுமே விரதம் மற்றும் பூஜையின் முழு பலன் கிடைக்கும். மேலும் கவனம் கொள்வது, பெண்கள் துர்கா தாயாருக்கு தேங்காயை அர்ப்பணிக்கலாம், ஆனால் தேங்காயை தாயாரின் முன்னிலையில் எப்போதும் உடைக்கக்கூடாது. ஏனெனில் தேங்காயில் விதை உள்ளது. பெண்கள் விதை மூலம் குழந்தையை பிறக்க விடுகிறார்கள். ஆகையால் எப்போதும்